ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல வேரியஸ் நம்பர் பேட்டர்ன்ஸ் லெட்டர்ஸ் வச்சு ஆல்பபெட் லெட்டர்ஸ் வச்சு பேட்டர்ன்ஸ், ஸோ எல்லா பேட்டர்ன்ஸுமே ஒரே வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஏற்கனவே நம்ம சேனலில் பைத்தன் கிளாஸில் நெக்ஸ்டட் ஃபார் லூப் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத நம்ம கிளாஸில் போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு கிளியராக ஃபஸ்ட்டு நெக்ஸ்டட் ஃபார் லூப் புரியணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வாங்க. இல்லை அப்படி எனக்கு வந்து ஃபார் லுக்கில் ஓரளவு கிளியராக இருக்குன்னா நம்ம வீடியோவில் டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் அ ரீகேப். ஸோ ரேஞ்சுன்னு ஒரு மெத்தட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இட் ஜென்ரேட்ஸ் அ சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர். ஸோ அது வந்து ஒரு ஐட்ரேட்டபிள் வேல்யூ சீக்வன்ஸ் ஜென்ரேட் பண்ணும். ஸோ அது ஆன்சர் நான் பார்க்கணுன்னா அதை ஒரு லிஸ்ட்டுக்குள்ளார வச்சா தான் நான் ஆன்சர் பார்க்க முடியும். ஸோ ரேஞ்ச் ஆஃப் அப்படின்னு ஸ்டார்ட் வேல்யூ ஸ்டாப் வேல்யூ மென்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டாப் வேல்யூவை இன்க்ளூட் பண்ணாது. ஸோ ஸ்டார்ட் வேல்யூவில் இருந்து ஆரம்பித்து ஸ்டாப் வேல்யூ வந்து 5. ஸோ எனக்கு ஸ்டாப் வேல்யூ இன்க்ளூட் பண்ணாது. -1 அதாவது 4 வரையும் சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் ஜென்ரேட் பண்ணும். ஸோ இதுதான் ரேஞ்ச் மெத்தடோட ரிட்டர்ன் வேல்யூவாக இருக்கும். ஸோ சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர் ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஸ்டார்ட் நம்பர், எண்ட் நம்பர் வந்து n-1 அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இன்னைக்கு நம்ம பேட்டர்ன் ஜென்ரேஷனில் ஸோ அதே மாதிரி தான் நம்ம ரோ காலம் ஆர்டரில் ஸ்டார்ட் பண்ணி பிரமிட் பேட்டர்ன் வரையும் எல்லா கலெக்ஷன்ஸும் பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் உள்ள ஃபர்தர் கலெக்ஷனை நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி செஞ்சு பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு சிம்பிள் ஃபார் லூப்பில் நம்பர்ஸ் 1 2 3 ஜென்ரேட் பண்ணிங்கன்னா எப்படி எழுதுவீங்க? ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 1, 5 ரோஸ் நான் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா 1, 6 கொடுத்துட்டு பிரிண்ட் ஐ கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு என்ன அவுட்புட் வரும்? ஃபஸ்ட்டு நம்ம ப்ரோக்ராமை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, வாங்க நம்மளோட ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம்ல டிகோலனில் UTUYT. ஸோ அதுக்குள்ளே க்ரியேட் பண்ணலாம் பேட்டர்ன். ஸோ இது நீங்கள் ரன் பண்ணி செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஆன்சர் 1 2 3 4 வருது. ஸோ 1 2 3 4 5 செப்பரேட் ரோஸில் வந்திருக்கு. ஆனால் காலம் என்னவோ ஒன்று தான். ஸோ இப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாமா? ரோ வந்து எனக்கு 5 ரோஸ் இருக்குது, பட் காலம் என்னவோ ஒரே காலமில் வருது. பட் எனக்கு இப்படி வேண்டாம், அதை விட்டுட்டு எனக்கு 1 2 3 4 5 அப்படின்னு எனக்கு பிரிண்ட் பண்ணணும்னா என்ன செய்யணுங்கிறத நான் அந்த ப்ரீவியஸ் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஆமாங்க, நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட்டு எண்ட் ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ட் வந்து பை டிஃபால்ட் /n நியூ லைனாக இருக்கும். அதனால தான் ஒவ்வொரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்லேயும் அந்த வேல்யூ பிரிண்ட் ஆனப்புறம் நெக்ஸ்ட் லைன் போயிடும் உங்களுக்கு கர்சர். அது வேண்டாம், எனக்கு ஸ்பேஸ் மட்டுமே போதுமானது அப்படின்னு நீங்கள் ஸ்பேஸ் செப்பரேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ எனக்கு வந்து 1 2 3 4 5 ஒரே ரோவில் வந்துடும். பட் இங்கே 5 காலம்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு ஆன்சர் வந்து இந்த மாதிரி பேட்டர்னில் இப்போ கிடச்சிருச்சு. சப்போஸ் எனக்கு 1 2 3 4 5 ஒரு டைம் இல்லை 5 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணும். ஸோ 1 2 3 4 5 இருக்குது, எனக்கு ஒரு ரோ தான் இருக்குது, பட் 5 ரோஸில் எனக்கு 1 2 3 4 5 வேணும் அப்படின்னா இந்த கோடை எப்படி சேஞ்ச் பண்ணுவீங்க? ஜஸ்ட்டு இந்த செட் ஆஃப் கோடை 5 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணும். ஸோ நம்ம லூப் எதுக்கு படிச்சிருக்கோம்? திருப்பி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு தான் இல்லையா? ரிப்பீட் பண்ணுறதுக்கு தான் லூப்பே கான்செப்ட் போகிறோம். ஸோ என்ன பண்ண போகிறோம்? இதுக்கு ஒரு அவுட்டர் லூப்பை போட போகிறோம். ஸோ நார்மலாக ஈஸியாக இருக்குது அவுட்டர் லூப் தான் ஐன்னு வைப்போம். ஸோ அதனால் இந்த இன்னர் லூப்பை ஜேன்னு நம்ம ரீநேம் பண்ணிக்கிடலாம். கன்வீனியண்ட்டாக இருக்கும் நம்ம யூஸ் பண்ண ஐஜே அந்த மாதிரி காம்பினேஷன். ஸோ அவுட்டர் லூப்புக்கு ஃபார் ஐ இன் ரேஞ்ச், ஏன்னா 5 டைம்ஸ் எனக்கு இதே கான்செப்ட் ரிப்பீட் ஆகணும் இல்லையா? ஸோ 1, 5 அப்படின்னு 6 எண்ட் வேல்யூ 6 ஏன்னா 5 டைம்ஸ் எனக்கு ஜென்ரேட் ஆகணும். இது இன்னராக உள்ள வச்சாச்சு. ஸோ இன்டென்டேஷன் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன். ஸோ இப்படி இந்த செட் ஆஃப் லைனை நான் ஒரு 5 டைம்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார் லூப்புள்ளார கொடுத்தீங்கன்னா உங்கள் கோட் எப்படி சேஞ்ச் ஆகுது பாருங்கள். 1 2 3 4 5 வருது, பட் எனக்கு 5 ரோஸ் வரல, ஒரே ரோல எல்லாம் முடிஞ்சிருது. ஸோ 5 டைம்ஸ் ஜென்ரேட் ஆகுது தான், பட் எனக்கு அடுத்த லைன் போகலை. என்ன ரீசன் அப்படின்னா எண்டுங்கிற வேரியபிள் தான் உங்களுக்கு ஒவ்வொரு லைன் பிரிண்ட் பண்ணி என்ன பண்ணணுங்கிறது இருக்குது. பட் நீங்கள் பை டிஃபால்ட் ஸ்பேஸ் இங்கே கொடுத்து வச்சுருக்கீங்க. ஸோ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எப்போல்லாம் எக்ஸிக்யூட் ஆகுதோ அப்போல்லாம் ஒரு ஸ்பேஸ் வேல்யூ தான் போகும், நெக்ஸ்ட் லைன் போகாது. ஸோ எனக்கு 1 2 3 4 5 1 டைம்ஸ் ஒரு டைம் பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த லைன் போகணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இதில் நீங்கள் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை
இன்சர்ட் பண்ணணும். ஸோ இன்னர் ஃபார் லூப் ஒரு டைம் முடிஞ்சு வெளியே வரும்போது எனக்கு நியூ லைன், நெக்ஸ்ட் டைம் முடிஞ்சு அடுத்து வெளியே வரும்போது நியூ லைன். ஸோ ஒவ்வொரு ரோக்கும் எனக்கு ஒவ்வொரு நியூ லைன் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் லைனில் ஸோ ஆஸ் டிஸ்கஸ்ட் இந்த அவுட்புட் எனக்கு வந்துடுச்சு இல்லைங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பேட்டர்ன் ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ 1 2 3 4 5 5 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணியாச்சு. ஸோ அதை விட்டுட்டு நமக்கு வேற டிசைன்ஸ் பேட்டர்ன்ஸ் எல்லாம் போவோம். ஒரு பேட்டர்னா ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் பாருங்க. ஸோ இதுலேயே நம்ம டிரைவ் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு பேட்டர்னும். 1 1 2 3 1 2. ஸோ இந்த காம்பினேஷன் டிசைன் பேட்டர்ன்ஸ் பார்த்துருப்பீங்க. ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ஸ் 1 2 வேணும், 1 2 3 வேணும், 1 2 3 4 வேணும், 1 2 3 4 5 வேணும். இந்த மாதிரி எனக்கு ஜென்ரேட் பண்ணணும்னா நான் அந்த கோடை எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? ஸோ ஒவ்வொரு ரோவும் ஸோ ஃபர்ஸ்ட் ரோவில் எத்தனை பிரிண்ட் இருக்கணுங்கிறது காலம் டிசைட் பண்ணும். ஸோ ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுறேன், இதுக்கு தெளிவாக இருந்துக்கோங்க. இது ரோ. ஸோ இந்த ரோவில் எத்தனை காலம் இருக்குதுங்கிறத இந்த ரோ வேல்யூ தான் டிசைட் பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் ரோ வந்து ஒரு காலம் இருக்கு, செகண்ட் ரோவில் வந்து 2 காலம் இருக்கு, தேர்ட் ரோவில் வந்து எனக்கு 3 காலம் இருக்கு. ஸோ எத்தனை காலம் இருக்குங்கிறது ரோ நம்பரை தான் டிசைட் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, இது வந்து உங்களுக்கு ரோ எத்தனை டைம் ரிப்பீட் பண்ணும் இந்த ரோ, இது வந்து காலம்ங்கிறது உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கணும் காலம். ஸோ இன்னர் வந்து நம்ம ரோ காலம் சொல்லியாச்சு. எனக்கு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வேணும். ஸோ ஒரே ரோ 5 தடவை எனக்கு பிரிண்ட் பண்ணணும். எனக்கு காலம் 5 5 இருக்க வேண்டாம். இந்த காலம் வந்து எனக்கு டிபெண்ட் அப்பான் ரோ வேல்யூ. ஸோ ரோவா எனக்கு காலம் 1, ரெண்டாவது ரோவா எனக்கு காலம் 2, மூணாவது ரோவா எனக்கு காலம் 3. ஸோ இந்த காலம் வந்து ரோவை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால நம்ம ஸ்டார்டிங் எனக்கு ஒரு காலம்ல இருந்து எண்டிங் வந்து எனக்கு கரண்டா என்ன ரோ வேல்யூ இருக்கோ அந்த ரோ பொறுத்து தான் எனக்கு காலம் வேணுங்கிறதுக்காக இந்த இதை மாத்திரம். ஏன் +1 கொடுக்கும்னா எண்ட் வேல்யூ இன்க்ளூட் ஆகாது. இன்க்ளூட் பண்ணணும்னா நீங்கள் +1 கொடுக்கணும், அப்போ தான் எண்ட் வேல்யூ இன்க்ளூட் ஆகும். இப்போ I வேல்யூ 1 அப்படின்னா 1,1னா ஜென்ரேட் பண்ணுற வேல்யூ உங்களுக்கு வராது, ஏன்னா எண்ட் வேல்யூ வந்து இன்க்ளூட் ஆகாது. ஸோ 2ஆக இருந்தால் தான் உங்களுக்கு சீக்வன்ஸ் ஆஃப் ஜென்ரேஷன் வந்து 1 வரும். ஸோ அதனால இங்கே வந்து +1 கொடுக்கணும். ஸோ இப்படி நீங்கள் கொடுத்து செக் பண்ணி ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் பாருங்கள். இப்போது எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ரோ 1, செகண்ட் ரோ 1 2 காலம் 2 வருது, தேர்ட் ரோனா 3 காலம் வருது. ஏன்னா நம்ம கோட் அந்த மாதிரி மாற்றிருக்கோம். என்னோட ரோ பேஸ் பண்ணி தான் காலம் வேல்யூ இருக்கணும். காலமோட நம்பர் ஆஃப் ஜென்ரேஷன் வந்து ரோ பேஸ் பண்ணி தான் இருக்கணும். ஸோ இங்கே வந்து நீங்கள் ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணுறது காலம் வேல்யூ பிரிண்ட் பண்ணி பார்க்குறீங்க. ஸோ 1 1 2 1 2 3ங்கிறது இந்த காலம் வேல்யூ. ஒருவேளை ஜேக்கு பதிலாக ஐயை பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன அவுட்புட் வரும்னு செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் காம்பினேஷன் வேல்யூஸ் வரும். ஸோ இது எல்லாமே இந்த நெக்ஸ்ட் ஃபார் லூப்பில் ரிட்டனாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு வந்து 1 2 1 2 3 3 4 4 5 5. ஸோ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள் கிளியராக இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு இந்த ட்ரிக் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு எல்லா பேட்டர்னும் அதே ஃபார்மெட்டு தாங்க, மாற்றி 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 போட்டு ஈஸியாக நீங்கள் எடுத்துடலாம். பொதுவாக அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்லா ஸ்கில் தெரியுதாங்கிறதுக்கு ப்ரிமரியாக டெஸ்ட் பண்ணுறது இதுதான் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு இன்டர்வியூஸ் எல்லாம். இதை பார்த்துட்டு பேட்டர்ன் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இது தெரியும் நான் அதை கொண்டு வரதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டம் ஆகிடுச்சுன்னா ஃபீல் பண்ணுவீங்க. ஜஸ்ட் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், அந்த பேட்டர்னோட வேல்யூவை மட்டும் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா ஃபார் லூப்பை போட்டு தள்ளி ஈஸியாக நம்ம அவுட்புட் எடுத்துடலாம். ஓகே பாருங்கள், பேட்டர்ன்ஸ் எல்லாம் ஜென்ரேட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வேல்யூ வந்து என்னெல்லாம் இதில் மாற்றிக்கலாம் அப்படின்னா, பேட்டர்ன் என்னமோ லெஃப்ட் அலைண்டாக இருக்குது. ஸோ இந்த லெஃப்ட் அலைன்லேயே முதல்ல அடுத்த காம்பினேஷன்ஸ் ஆஃப் பேட்டர்ன் பார்த்துடலாம். ஏற்கனவே உங்களுக்கு ஆஸ்கி வேல்யூன்னு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஒவ்வொரு ஆல்ஃபபெட் லெட்டர்ஸ்க்கும் ஆஸ்கி வேல்யூ இருக்குது. ஸோ கேபிட்டல் ஏக்கு ஸ்டார்ட் பை 65. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோட வேல்யூஸை I ஈக்குவல் டு 64 அப்படின்னு செட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல I பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஸோ உங்களுக்கு வந்து ஆஸ்கி வேல்யூ தெரியணும்னா இங்கே கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். CHR அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது.
So CHR character அதுல நீங்க வந்து ASCII value of A, சாரிங்க, நீங்க இப்போ இது வந்து ORD of A அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, CHனா கேரக்டர் ரிவர்ஸ்ல கொண்டு போறது. ஸோ ஓஆர்டி ஆஃப் ஏ அப்படின்னா ஓஆர்டி ஃபங்க்ஷன் உள்ள நீங்க கேரக்டரை பாஸ் பண்ணீங்கன்னா அதோட ஈக்குவலன் ஆஸ்கி வேல்யூ உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ சிஹெச்ஆர் அப்படின்னு கொடுத்து அதோட உள்ள நம்பர் நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா அதோட ஈக்குவலன் கேரக்டரை ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ கேபிட்டல் லெட்டர் ஏக்கு ஆஸ்கி வேல்யூ 65, ஸ்மால் லெட்டர் ஏக்கு ஆஸ்கி வேல்யூ 97. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ ASCII value of capital letter Bக்கு பார்த்தீங்கன்னா 65னா நெக்ஸ்ட் லெட்டர் வந்து 66 தான் இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம ASCII வேல்யூஸை பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நம்பரை பாஸ் பண்ணி அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஆல்ஃபபெட் லெட்டர்ஸ் ஜென்ரேட் பண்ணோன்னா சிஹெச்ஆர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம அந்த ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். சிஹெச்ஆர் கேரக்டர் ஆஃப் இந்த பர்டிகுலர் நம்பருக்கு பாஸ் பண்ண போகிறோம். ஸோ ஏற்கனவே அதே வேரியபிள் யூஸ் பண்ண வேண்டாம், அதே தப்பு பண்ணாதீங்க. நீங்கள் அவுட்டரில் வேறு வேல்யூ யூஸ் பண்ணிக்கலாம், ஏ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏ ப்ளஸ் ஐ, ஏ ப்ளஸ் ஐ. ஸோ ஏற்கனவே 64 இருக்கும், 64 ப்ளஸ் 1ன்னு ஆட் பண்ணும். ஸோ 65ல் என்ன கேரக்டர் இருக்கோ எனக்கு அது பிரிண்ட் பண்ணணும். ஸோ இப்போ வாங்க ரன் பண்ணி பாருங்கள், அவுட்புட் பாருங்கள். ஜூம், டிஃப்ரெண்ட்டான காம்பினேஷன் வருதா? ஜஸ்ட் சின்ன சின்ன சேஞ்சஸில் எவ்வளோ பேட்டர்ன்ஸ் ஜென்ரேட் ஆகுது பாருங்கள். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து வேல்யூ வந்து ஆல்ஃபபெட் ஏ பிபி சிசி டிடிஇ பிரிண்ட் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு ரோக்கும் ஒவ்வொரு கேரக்டர். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ரோ தான் பிரிண்ட் பண்ண வைக்க போகிறேன் இத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ். ஸோ ரோ வேல்யூ ஐயை தான் பிரிண்ட் பண்ண வைக்கிறோம் ப்ரோக்ராமில். பட் ஐ கூட அந்த ASCII வேல்யூவை ஆட் பண்ணணும். ஸோ ஆல்ஃபபெட் லெட்டர் ஏ பிரிண்ட் பண்ணணும்னா ASCII வேல்யூ என்ன? ஸோ 1 இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா 64 + 1 65 தான் ஏங்கிற மாதிரி கான்செப்ட்டுக்கு ஜஸ்ட் நான் இதை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே இது ஜஸ்ட் ஜே பிரிண்ட் பண்ணால் என்ன காம்பினேஷன் வரும்? கெஸ் பண்ணிருக்கீங்க, கரெக்டு. நமக்கு ஆன்சர் வேல்யூ வந்து ஏபிசி காம்பினேஷன் வரும். ஏஏபி ஏபிசி ஏபிசி ஏபிசிடி இந்த காம்பினேஷன் தான் வரும். ஸோ நீங்கள் இதே இதில் நம்ம அடுத்த 2 ஸ்லாட்ஸ் பார்த்துருக்கீங்க. காம்பினேஷன் எக்ஸ்டெண்ட் ஆகுது, பேட்டர்ன்ஸ். ஸோ இதே கோட்ல ஜஸ்ட் வேரி பண்ணி நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஏ பிபி சிசிசிசி பிபிபிபி அண்ட் இஇஇ இந்த பேட்டர்னும் பார்த்துட்டோம். அதோட நெக்ஸ்ட் வெர்ஷன் பேட்டர்னும் பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த வேல்யூஸே லெஃப்ட் அலைண்டாக இருக்கிறதுக்கு பதிலாக ரைட் அலைண்டாக இருந்தால் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது அடுத்த சின்ன மைன்யூட் சேஞ்ச் தான். முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பிரமிட் பேட்டர்ன் பார்த்துக்கலாம். ஸோ அதே இதுலேயே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் எனக்கு இதுவும் வேண்டாம் அதுவும் வேண்டாம் எதுவுமே வேண்டாம், நான் வந்து ஸ்டார் மட்டும் பிரிண்ட் பண்ணுறேன் இந்த இடத்துல அப்படின்னா முடிஞ்சு போச்சு கதை. உங்களுக்கு பேட்டர்ன் ஸ்டார் கிடைச்சிட போகுது பாருங்க. என்ன பிரிண்ட் பண்ணணும் பண்ண வைக்கணுங்கிற உங்கள் ஐடியா மட்டும்தாங்க. அதுக்கப்புறம் எது தேவை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வேல்யூஸ் போட்டுக்கலாம். ஸோ இந்த லாஜிக் தெரிஞ்சால் உங்களுக்கு எல்லாமே சிம்பிளாக இருக்கும். ஸோ எவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் பேட்டர்ன் விதின் ஷார்ட் ஸ்பேனில் பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா. உங்களுக்கு இப்போ இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் ஜென்ரேட் பண்ணியிருக்கோன்னு தெரிஞ்சால் வசதியாக இருக்குமேன்னு சொல்லி தான் இங்கே உங்களுக்கு அதை காப்பி பண்ணி காட்டிகிட்ருக்கேன். ஸோ இதுவரையும் பார்த்துருக்க பேட்டர்ன்ஸ் இதெல்லாம். ஓகே, 1 2 3 4 லாஸ்ட்டில் 5 ஸ்டார்ஸ் வச்சும் பார்த்தாச்சு. அது இது ஆல்ஃபபெட் லெட்டர்ஸ் வச்சுமே ரைட் அலைண்டாகவும் லெஃப்ட் அலைண்டாக பார்த்தாச்சு. ஏபிசி combinations, A, then AB, then ABC, then AB, CD, then last combination.
இவ்வளோ வெரைட்டி பார்த்துட்டோம் ஜஸ்ட் ஒரே செட் ஆஃப் கோட்லே. ஸோ ஈஸியாக இருக்கா கஷ்டமாக இருக்கா? ஈஸியாக தான் இருக்குது இல்லைங்க? ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ இதே வெரைட்டியில் லெஃப்ட் அலைன்டாக நம்ம பார்த்தா எப்படி சேஞ்ச் பண்ண போகிறோம். ரைட் அலைன்டா இதுவரை லெஃப்ட் அலைன்டாக அது பிரமிட் டைப் இருக்குது, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக. இது ரைட் சைடு அலைன்டாக இருந்தால் நமக்கு எப்படி இருக்கும்? ஸோ பேட்டர்ன் எப்படி சேஞ்ச் ஆகும்? ஸோ இந்த பேட்டர்னுக்கு நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ரிமைனிங் ஒர்க்கெல்லாம் நீங்கள் ட்ரை அவுட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு அந்தந்த ஆஸ்கி வேல்யூஸ் எல்லாம் போட்டு உங்களுக்கு வந்து உங்கள் ஒர்க் அவுட் மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு இந்த பேட்டர்ன் வேண்டாம். இந்த பேட்டர்ன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, எனக்கு வந்து ரைட் அலைன்டாக இருக்கணும். இங்கே ஸ்டார் வரணும், இங்கே ஸ்டார் இருக்கணும். ஸோ இந்த பேட்டர்ன் ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் வந்து உள்ளே வருது எக்ஸ்ட்ரா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஸ்பேஸிங் நீங்கள் கொடுக்கணும். என்ன ஸ்பேஸ் வருதுங்கிறத கன்சிடர் பண்ணிட்டு பேஸ்ட் ஆன் தட் நீங்கள் கொடுக்கணும். பாருங்க ஃபர்ஸ்ட் ரோல எத்தனை ஸ்பேஸ் வருது. ஸோ அதுக்காக நான் வேற கலர் கொடுக்கேன். 4 ஸ்பேஸ் வருது. அதுக்கப்புறம் 3 வருது, அப்புறம் 2, அப்புறம் 1. ஸோ பிரிண்ட் பண்ண போகிறது என்னவோ ஸ்டார் தான், ஸோ ரோ காலம் தான். பட் அந்த பிரிண்ட் வேல்யூ பிஃபோர் நமக்கு என்ன வருது அப்படின்னா சம் சார்ட் ஆஃப் ஸ்பேஸிங் இருக்கு இல்லைங்களா? ஸ்பேஸ் வந்துட்டு தான் அதுக்கப்புறம் நமக்கு ஸ்டார் பிரிண்ட் ஆகுது. ஸோ ஸ்பேஸிங்காக நம்ம கோட் ஆட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அது எப்படி ஆட் பண்ணுவீங்க? ஜஸ்ட் அதுக்கு ஒரு ஃபார் லூப் இன்சர்ட் பண்ணணும். எவ்வளவு ஸ்பேஸிங் வேணுமோ அவ்வளோ ஸ்பேஸிங்க்கு. ஓகே, இந்த ஸ்டாருமே எனக்கு ஸ்பேஸே இல்லாமல் வேணும் பேட்டர்ன்லன்னா நீங்கள் ஜஸ்ட் இதை எடுத்துட்டிங்கன்னா டவுட் ஸ்பேஸே இல்லாமல் இந்த மாதிரி எப்படி வந்து ப்ரெசென்ட் பண்ணுவோம் உங்கள் ஸ்கில் தான். அதை பொறுத்து நீங்கள் வேல்யூஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து ரைட் அலைன்டாக இருக்கிறதுக்கு ஸ்பேஸ் விடணும், அதுக்குள்ள கோட். ஸோ எனக்கு ஸ்பேஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பேஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பிரிண்ட் வேல்யூ ஸ்டார்ட் பண்ணும். ஸோ ஸ்பேஸிங்க்கு ஒரு ஃபார் லூப். ஸோ ஃபார் கே இன் ரேஞ்ச். ஸோ எவ்வளோ ஸ்பேஸ், ஸோ அது வந்து டிக்ரிமெண்ட் ஆகிட்டே வருது இல்லையா? ஃபர்ஸ்ட் ரோ அப்படின்னா எனக்கு ஒரு ஸ்பேஸ் கிடையாது, அதுதான் மேக்ஸிமம் ஸ்பேஸாக இருக்குது. ஸோ மேக்ஸிமம் ஸ்பேஸ்னா 4 ஸ்பேஸ் இருக்கு இல்லைங்களா? இன்னொரு தடவை செக் பண்ணிக்கோங்க. 1 2 3 4. ஸோ ரோ எத்தனை வேல்யூவோ, ஸோ 5 அப்படின்னா எனக்கு 5 மைனஸ் ரோ வேல்யூ 1, 5 மைனஸ் 1 4 ஸ்பேஸ் அங்கே தேவைப்படுது இல்லைங்களா? ஸோ நம்ம இது வந்து நம்ம ரோ யூசர்கிட்ட வந்து வாங்கிட்டும் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். இது ஃபிக்ஸடாக 5 ரோஸ்ன்னு இல்லாமல் நீ அந்த ரோ வேல்யூவை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம். ஸோ அதையும் இதில் சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூசர்கிட்ட வந்து இன்புட் வாங்கிக்கோங்க. என் வேல்யூ இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் த ரோ. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் 5 ரோஸ் வச்சு காட்டுறேன். பட் நீங்கள் யூசர்கிட்ட வந்து இன்புட் வாங்கிட்டு பேஸ்ட் ஆன் தட் ரோ கோட் எழுதுங்க. ஸோ 6ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ n எத்தனை ரோவோ அது கூட 1 + 1 அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கலாம். ஓகே, டன். ஸோ இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ரன் ஜஸ்ட் எத்தனை ரோ, எனக்கு வந்து 10 ரோஸ் வேணும். ஓகே, பர்ஃபெக்ட், வருதா? கரெக்டாக. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணோம், ஸ்பேஸிங்காக இந்த அடிஷ்னல் ஃபார் லூப் ஆட் பண்ணுறோம். ஸோ எனக்கு எவ்வளோ ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா 1லேருந்து n வேல்யூ என்னவோ அந்த வேல்யூ மைனஸ். ஸோ n என்ன 5ன்னொன்னே எனக்கு 4 ஸ்பேஸ் வேணும் இல்லையா? 4 ஸ்பேஸ் வேணும். 4 வரை இன்க்ளூட் நம்ம நம்பர் ஜென்ரேட் பண்ணோம். ஸோ n மைனஸ் இது ரோ என்னமோ ஃபர்ஸ்ட் ரோல எனக்கு 4 ஸ்பேஸ் வேணும். ஸோ n மைனஸ் 1 இத்தனை ஸ்பேஸ் வேணும். ஸோ எனக்கு இன்க்ளூட் ஆகணும் இல்லையா? 4 நமக்கு நல்லா தெரியும் ரேஞ்சில் ஸ்டாப் வேல்யூ இன்க்ளூட் ஆகாது. ஸ்டாப் வேல்யூ இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு +1 இன்க்ளூட் பண்ணணும். ஸோ +1